ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள். பிறப்பெடுத்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். அமர்ந்திருக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். பிறப்பெடுத்த ரகசியத்தை புரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். அமர்ந்திருக்கும் அதிசயத்தை தெரிந்து கொள்ளுவோம் வாருங்கள். ஐயப்பா சரணம் ஐயப்பா, 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 ஐயப்பா சரணம் ஐயப்பா. ஓம் சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. ஆரியங்காவு ஐயாவே சரணமையப்பா. ஐயப்பனின் மகிமை. இந்த நிகழ்ச்சியில் சகோதரி உஷா அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்துள்ளார்கள். சகோதரி அவர்கள் கடந்த 35 ஆண்டு காலமாக ராஜயோக கல்வியை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார்கள். கேரள மாநிலத்தின் ஐயப்பன் பிறந்து வளர்ந்த பூமியான பத்தினம்திட்டா மாவட்டத்தின் பிரம்மா குமாரிகள் சேவை நிலையத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருக்கிறார்கள். பல்வேறு நிர்வாக துறையினருக்கு வாழ்க்கைக்கான மன அழுத்தமற்ற நெறிமுறைகளை பயிற்சி மூலமாக செய்விப்பவர் நம்மிடையே வந்துள்ளார்கள். சகோதரியை நேயர்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். சிஸ்டர், சபரிமலை யாத்திரையில இந்த மாலைகள் அணிந்து போறோம். இந்த மாலைகள்ல எல்லா விதமான மாலையும் இல்லாம குறிப்பாக ருத்ராட்ச மாலை, சந்தன மாலை, துளசி மாலை அணிவதனுடைய மகத்துவம் என்ன, மகிமை என்ன? இதுக்கெல்லாம் தனித்தனியா மகிமை இருக்கா? எல்லா மாலையும் ஒரே சிறப்புகள் உள்ளதானா? நல்ல கேள்வி கேட்டீங்க. நம்ம பார்க்குறோம் மாலை, அதாவது வேற எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி மாலையை போடுறது நான் கவனிச்சதில்லை. ஆமா சிஸ்டர், இல்லைங்களா? மாலை அணிஞ்சு போறதில்லை. ஆனா சபரிமலைக்கு போறவங்க கட்டாய மாலை போடுறாங்க. இப்ப நீங்க போட்டிருக்கீங்க, அந்த மாதிரி மாலையை போடுறாங்க. நீங்க கேட்ட மாதிரி அதுல ருத்ராட்சம் இருக்கு. சிலர் ருத்ராட்ச மாலை போடுவாங்க, சிலர் சந்தன மாலை போடுவாங்க, சிலர் துளசி மாலை போடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க கவனிச்சிருப்பீங்க, நீங்களாவது இப்ப சட்டைக்கு மேல போட்டிருக்கீங்க. ஆனா ஐயப்ப சாமிமார்கள் உடம்புல ஒட்டினாப்புலதான் போடுவாங்க, இல்லைங்களா? ஏன்னா இதெல்லாம் இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருள் தான். இப்போ நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்க இல்ல பெண்கள் எல்லாம் இந்த பாசி மாலை போடுவாங்க பாருங்க, அதெல்லாம் உருவாக்குனது. ஆனா இதெல்லாம் இயற்கையாவே கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நமக்கு ரொம்ப அந்த சயின்டிஃபிக்கா நம்ம விஞ்ஞானபரமா பார்த்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குணம் செய்யக்கூடியது இது. ருத்ராட்சம் அப்படிங்கிறது அது ஒரு மரத்தினுடைய பழம். அந்த பழம் கீழே விழுகும்போது அதை நல்லா கழுவி, அந்த பழுத்த பழம் அது நல்லா கனிஞ்சிருக்கும், அதை கழுவி எடுத்து அதனுடைய பிசிறெல்லாம் மாத்தி அதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சு அப்புறம் நல்லெண்ணெயில ஊற வச்சு அப்புறமே தான் அவங்க அதை மாலையா கோத்து போடுறாங்க. அது நம்முடைய உடல்ல உடம்போட ஒட்டி இருக்கும் போது ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கழுத்தோட ஒட்டி ஒரே ஒரு கொட்டை போடுவாங்க, ருத்ராட்ச கொட்டை. அதுலயே 3 முகம் 4 முகம் 5 முகம், ஒரு முகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி முகங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குங்கிறாங்க. ஆனாலும் மொத்தத்துல அந்த நேச்சுரல் இயற்கையா கிடைக்கக்கூடிய அந்த ருத்ராட்ச கொட்டை இருக்கு இல்லையா, அது நம்ம உடம்போட ஒட்டி போடும் பொழுது அது நம்ம கழுத்துல தானே போடுறோம், இங்க போடுவோம், இல்லைன்னா இந்த வரைக்கும் போடுறாங்க.
அப்ப நம்மளுடைய அந்த ஹார்ட் பீட், அந்த இதய துடிப்பு வந்து சீராக்குது. அது அந்த ஒரு குணம் அதுக்கு இருக்கு. அப்ப நம்மளுடைய அந்த ரத்த அழுத்தம் அதை சீராக அமைக்குது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் பிபி, லோ பிபி, ஹை பிபி ரெண்டுமே இருக்கு இல்லையா? இப்ப எந்த ஒரு நோய்க்கும் ஆரம்பமே ரத்த அழுத்தம் தான். சிலருக்கு ஹையா இருக்கும், சிலருக்கு லோவா இருக்கும். ஆனா நம்ம இந்த ருத்ராட்ச கொட்டை போடும் பொழுது இதுக்கெல்லாம் ஒரு சயின்டிபிக்கான மீனிங் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த மாலை போடும்போது என்ன தெரியுமா, நமக்கு கான்சியஸ்ல என்ன இருக்கு, அந்த உள் உணர்வு என்ன இருக்குன்னா, நான் மாலை போட்டிருக்கேன், அப்ப நான் சாமி கோவிச்சுக்க மாட்டாங்க இல்லையா? சாமி கவுச்ச எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? நம்ம ஒண்ணும் இல்ல, நீங்க கவுச்ச சாப்பிட்டு கோயிலுக்கு போவோமா? நம்ம போக மாட்டாங்க. அப்ப சின்ன ஒரு மனசமாதானத்துக்காக குளிச்சுட்டு போவோம். குளிச்சா எல்லாம் சுத்தாயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். ஆனா குளிச்சா சுத்தமாகுதா? அது வயிற்று உள்ளே கிடக்குது, உடம்புலயே ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்ல. ஆனா ஒரு மனசுக்கு ஒரு சமாதானத்துக்காக குளிக்கிறோம், அவ்வளவுதான். எதுக்கு இந்த கவுச்ச வாங்கிட்டு வரும்போதே கோயிலுக்குள்ள ஏற மாட்டோம் என்னமா இல்லீங்களா? வேற எங்கேயாவது போனா கோயிலுக்கு போலான்னு சொல்ல, அப்படியே போக கூடாது. கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போயிட்டு வரணும், வேற எங்கேயும் போக கூடாது. அப்படிதான் நம்ம பாரத பண்பாடு சொல்றாங்க. அப்போ அந்த மாலை போடும் பொழுது நம்ம கடவுளுக்கு சமமா, அது பாருங்களேன், எத்தனை நாள் விரதம் இருக்கிறோமோ அத்தனை நாள் அந்த மாலை கழுத்துலதான் இருக்குது. எந்த ஒரு வேலை செய்யும் பொழுது என்ன ஆகுது, அந்த மாலைகளுடைய ஒரு கான்சியஸ் நமக்கு இருக்கு. எல்லாம் சேர்ந்து உரையுது, உடம்புல ஒட்டுது. அது பனியன் போடும்போது அது அழுத்தி நிக்குது, சட்டை போடும்போது அழுத்தி நிக்குது. அப்போ உடல்ல நிறைய ப்ராசஸ் நடக்குது. அந்த நேரத்துல நிறைய ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான ஒரு மாற்றங்கள் உள்ளுக்குள்ள தானாவே நடந்துட்டு இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு சாமி மாதிரி கோவப்படாம, கவுச்சு எல்லாம் சாப்பிடாம, தகுதி இல்லாத இடத்துக்கு போகாம இல்லைங்களா, கெட்ட வார்த்தைகள் பேசாம, கெட்ட காரியங்கள் செய்யாம, பாப கர்மங்கள் செய்யாம, எவ்வளவு நம்ம சுத்தமா இருக்க முடியுமோ, நேர்மையா இருக்க முடியுமோ அவ்வளவு நம்ம சுத்தமா நேர்மையா இருக்கிறோமா இல்லையா? இல்லைங்களா? எப்படி நம்ம அது இதுக்கு சில ஐயப்பன்மார்கள் எல்லாம் பெட்ல படுக்க மாட்டாங்க தெரியுமா? தரையில படுப்பாங்க, இல்லைன்னா பாய போட்டு படுப்பாங்க, கட்டில மெத்தையில படுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கூட ஒரு விதமான அசுத்தங்கிறாங்க அவங்க. ஏன்னா அதுலதானே ஆமா, இல்ல பாய போட்டு படுப்பாங்க, இல்ல வெறும் கட்டில படுப்பாங்க அவங்க. ஏன்னா அவ்வளவு தூய்மையா இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இந்த மாலை வந்து நமக்கு ஒரு உள் உணர்வை தூண்டுது. நீ சாமிய போல வாழணும், அந்த ஒரு தூண்டுதலை கொடுக்கறதுனால அந்த ஒரு மண்டல காலம் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாகுது தெரியுங்களா? இப்ப அந்த ருத்ராட்ச கோட்டை வந்து நம்முடைய பிபியை வந்து சீரமைக்குது, ரத்த அழுத்தத்தை வந்து நார்மல் பண்ணுது. அப்புறம் நீங்க சொன்னீங்க துளசி. துளசிங்கிறது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி தெரியுமா? இப்ப இந்த கொரோனா பீரியட்ல கூட துளசிய சாப்பிட சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அந்த அந்த ஒரு சில அந்த துளசி, மஞ்சள், அப்புறம் மிளகு, அப்புறம் அந்த வெத்தலை, இதெல்லாம் அந்த அப்புறம் அந்த எலுமிச்சப்பழம், இதெல்லாம் இயற்கையாகவே நம்முடைய உடல்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது. நீங்க துளசி வந்து ரொம்ப சுத்தமானது, ரொம்ப தூய்மையானது. நம்ம அந்த காலத்துல இந்த பிராமின்ஸ் வீட்டுல முன்னாடி துளசி மாடம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? காலையில எழுந்தோடனே அது ஒரு சுத்தி வந்து துளசி சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லிட்டு காலையில முதல் கடனே துளசியை வணங்குறதா வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா அந்த துளசியில இருந்து நமக்கு வர்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு வீட்டுக்கு ஒரு துளசி செடி இருந்தாலே போதும், அந்த காத்து நமக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது. அப்புறம் அந்த யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மீன்ஸ் அந்த கடைசி நேரம் இறங்குற தருவாயில இருந்தேன்னா அந்த துளசி இலையே தண்ணியில முக்கி அவங்க வாயில போடுவாங்க. பெருமாள் கோவிலையும் நம்ம சன்னிதானத்திலயும் துளசி தீர்த்தம் தான் கொடுக்கறாங்க. துளசி தீர்த்தம் கொடுக்கறாங்க. இந்த துளசி நமக்கு வந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அப்ப அது எப்பவுமே நம்ம உடம்புலயே கிடக்குதுன்னா பாருங்களேன், துளசி இலை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த தண்டு இருக்கு இல்லையா, அதை பதம்படுத்தி அப்புறமே தான் அவங்க வந்து அந்த மாலையா போடுறாங்க. அப்ப அது நம்ம உடம்புல எப்பவுமே இருக்கும்போது நீங்க நினைச்சு பாருங்க, பக்தர்கள் வந்து துளசிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அதான் பக்திக்கு சிறந்ததா சொல்றாங்க இல்லையா துளசிக்கு. அந்த ஒரு கதையை கூட சொல்றாங்க இல்லையா, பாமா ருக்மணி கதை சொல்றாங்க பாருங்க.
யாரு மீது ரொம்ப அன்பு இருக்குன்னு கேக்குறாங்க கிருஷ்ணர்கிட்ட. பாமா சொல்லுது எனக்கு தான் அன்பு, ஆனா ருக்மிணி சொல்லுது எனக்கு தான் அன்பு. அப்ப என்ன பண்றாங்க, கிருஷ்ணரை துலாபரம் பண்ணி யாருக்கு கிருஷ்ணருக்கு யாருக்கு மேல அதிகமான அன்பு இருக்குங்கிறத நிரூபணம் செய்யறதுக்கு துலாபரம் நடத்துறாங்க, எடைக்கு எடை போட்டு. என்னது அது எல்லாம் அவங்களுடைய ஆடை அணிகள் எல்லாம் போடுறாங்க, அவங்க அரண்மனையில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள் எல்லாம் வைக்கிறாங்க. எல்லா கஜானாவை கொண்டாந்து எடைக்கல்ல வச்சாலும் கிருஷ்ணருடைய எடைக்கு எதுவும் சரிசமமா ஆகல, இன்னும் கஜானா காலி ஆயிட்டே இருக்குது. ஆனா எடை சரிசமமா ஆக மாட்டேங்குது. அந்த எடையை சரிசமமா மாத்துறதுக்காக அந்த ஒரே ஒரு துளசி காம்பு தான் கொண்டு வந்து வச்சாங்க பாருங்க. அதாவது இயற்கையாகவே அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் மகத்துவங்கள் இருக்கு. அந்த துளசி தரைய ஒரு தடவை சுத்திட்டு வந்தாலே நல்ல வாயு நம்ம சுவாசம் பண்ணிட்டோம். ஒரு வீட்டுல ஒரு துளசியாவது இருக்கணுங்கிறாங்க அந்த சுவாசத்தை எடுக்கிறதுக்காக. இனி சில இந்த இயற்கை நம்ம பிரம்மகுமாரிகள்ல கூட இந்த இது பண்றாங்க இல்லையா, பயிரிடுறாங்க இல்லையா, அப்ப அதுக்கு வந்து இந்த உரம் போடுறாங்க இல்லையா, அந்த விஷ கிருமிகள் எல்லாம் அந்த பூச்சி வராம இருக்கிறதுக்கு அடிக்கிறாங்க இல்லையா. ஆனா நமக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த துளசி இலை தண்ணி, துளசியினுடைய தண்ணியை ஊத்துங்க, கிருமி நோய் அந்த செடியில் அடிக்கிறதுக்கு பதிலா துளசி தண்ணி தெளிச்சிடுங்க. அப்ப அந்த வேப்ப மரத்தினுடைய அந்த இலையினுடைய அந்த துளசி வந்து அந்த கிருமி கொல்லி கூட, அது கிருமிகளை கூட அது அழிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு. அது 24 மணி நேரம் நம்ம உடம்புல ஒரு மண்டல காலம் கிடக்குதுன்னா இவ்வளவு பெரிய, அது மட்டும் அந்த மாலை கிடக்கிறது மட்டும் இல்ல, வாழ்க்கை முறை கூட அப்படி இருக்குது நமக்கு. நம்முடைய எண்ணங்கள் பாருங்க, அமைதியான எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் பாருங்களேன், அமைதியான சிந்தனைகள். அந்த நேரத்துல மன்னிக்கிறோம், அந்த நேரத்துல பொறுமையா இருக்கோம், நம்ம அந்த நேரத்துல நம்ம சகிச்சுக்கிறோம், அந்த நேரத்துல மத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம். இதெல்லாம் திறமைகள் நமக்குள்ள இருக்கு இல்லையா. அந்த மனசை கூட மேக்சிமம் நம்ம அமைதியா கொண்டு போகதான் பாக்குறோம் நம்ம. அப்ப இந்த எஃபெக்ட், இந்த மாலையினுடைய குணமும் மனசனுடைய குணமும் ரெண்டு சேரும் பொழுது என்ன ஆகுது, நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நோயற்ற ஒரு வாழ்வாக மாறுது அது துளசி மாலை. சந்தனத்தினுடைய மகிமை சொல்லவே வேண்டாம். ஐயப்பனுக்கு பிடிச்ச அபிஷேகம் இல்லைங்களா, சந்தன அபிஷேகர் சொல்ற ஐயப்பன். சந்தனாபிஷேக பிரியனே தான் சொல்றாங்க. சந்தனத்தை அபிஷேகமா பண்றாங்க, ரொம்ப பிடிக்கும். சந்தனம் ஆன்மீகத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, நறுமண பொருளாகவும் இருக்கு, நறுமண பொருளாகவும் இருக்குது. இந்த சந்தனம் யாரு வேணாலும் தொடலாம். குங்குமத்துக்கு கூட சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, சுமங்கலி தான் குங்குமம் வைக்கணும் இருக்கு. ஆனா சந்தனம் யாரு எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. இப்ப அந்த சந்தனம் வந்து குளிர்மை கூட, குளிர்ச்சி கூட. அதனாலதான் யாராவது மொட்டை அடிச்சாங்கன்னா உடனே சந்தனத்தை பூசுறாங்க, ஏன்னா ரொம்ப குளிர்ச்சி சந்தனம். அப்போ அந்த சந்தன மாலை உடல்ல என்ன, நம்ம உடல் உஷ்ணம், ஏன் தெரியுமா, கோவப்படுறோம், டென்ஷன் ஆகுறோம், படபடப்பாகிறோம் நம்ம. இப்ப அந்த ஹீட் ஏறுது ஒண்ணு. ரெண்டாவது நம்முடைய அந்த மாலை போடுறதுக்கு முன்னாடி இருக்கிறத சொல்றேன் நானு, சாப்பாடு நமக்கு பிடிச்சதா நம்ம சாப்பிடுறோமா கண்டி, உடலுக்கு நல்லது எங்க சாப்பிடுறோம் நம்ம இல்ல. சாப்பாடு பாருங்களேன், வாழ்றதுக்காக சாப்பிடணும், சாப்பிடறதுக்காக வாழக்கூடாது. சாப்பிடறதுக்காக வாழ்ந்தா என்ன ஆகும், எத்த வேணா சாப்பிடுவாங்க. உடல் ஹீட் ஆகுது, உடம்பு ஹீட் ஆகுது. இப்ப ஹீட் ஆகும் பொழுது மனசு ஹீட் ஆகுது. இப்ப மனசு சூடாகும் பொழுது வார்த்தைகள் அந்த மாதிரி சூடான வார்த்தைகள் வருது. இந்த சந்தன மாலை வந்து நம்ம உடம்ப கூழ்படுத்துது, அது ஒரு ஹெல்ப் பண்ணுது. ரெண்டாவது நம்ம நடைமுறை வாழ்க்கை கூட கூலா தானே இருக்குது மாலைக்கு போறோம் நம்ம, இல்லைங்களா. அப்ப அந்த கூல்னஸ் என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு கூட நம்முடைய உடலை வந்து நோயற்ற உடலா மாத்துது. அதனாலதான் அந்த அதிகமான பக்தி செய்யறவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் நோய் வராது. ஏன் தெரியுமா, பக்தி மட்டும் இல்ல, நடைமுறை வாழ்க்கை கூட அவங்களுக்கு அப்படி இருக்கு. அப்புறம் நமக்கு நல்ல ஒரு குருசாமி கிடைச்சா சொல்லவே வேண்டாம், எவ்வளவோ விஷயம் நமக்கு அவர் சொல்லி தருவார் தெரியுமா. அது கூட நம்ம கடைபிடிக்கும் போது நம்ம உண்மையிலே சாமியை கண்டால் மோட்சமே கிடைக்கும் நமக்கு. அதுக்கு தானே மனுஷ பிறவியே, மோட்சத்துக்காக தானே மனுஷ பிறவியே நமக்கு கிடைக்குது. இன்னைக்கு ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஒண்ணு வேண்டாம், இந்த கம்ப்யூட்டர் வேர்ல்டு எதனா ஒண்ணு தெரியலையா கூகுள்ல போய் பாக்கலாங்கிறாங்க. ஆனா கூகுள் நமக்கு ஆசிரியரா இல்ல, அவர் கூகுள் நமக்கு குருவா? அந்த ஸ்தானம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா அதுல என்ன ஃபீட் பண்ணிருக்கோ அதான் சொல்றாங்க. எக்ஸ்ட்ரா அதுக்கு எதுவும் சொல்லித்தர முடியாது, சொல்லித்தர தெரியவும் தெரியாது. ஆனா குருசாமி அப்படி இல்லை, அனுபவங்கிறது ஒரு கஜானா. எப்படி ஒரு கஜானாங்கிறது பொக்கிஷம், எடுக்க 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 வருது இல்லையா. இப்ப குருங்கிறது ஒரு பொக்கிஷம்.
நல்ல ஒரு குருசாமி, எல்லாருடைய கருத்துக்களையும் ஏத்துக்கக்கூடிய குருசாமி கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அப்ப அந்த குருசாமி தான் நமக்கு இந்த சந்தன மாலையும் அந்த துளசி மாலையும் அந்த ருத்ராட்ச மாலையத்தை பத்தி அவ்வளவு விளக்கமா சொல்லி கொடுத்து நமக்கு அந்த மாலையை போட்டு உங்க வாழ்க்கை கூட நீங்க இப்படி ஆகுங்க, இல்லைன்னா அது ரியாக்ட் ஆகுது. மாலையை போட்டுட்டு கோவப்பட்டா என்னங்க இரவு பகல் வித்தியாசம் இல்லையா இருக்காது. இந்த மாலைக்கு சயின்டிபிக்காக இவ்வளவு குணங்கள் இருக்கு. ஆனா அந்த குணங்கள் நமக்கு முழுக்க முழுக்க பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன வேணும்? நம்முடைய வாழ்க்கை முறை கூட அப்படியாகத்தான் இருக்கணும். அதனாலதான் இந்த மாலையை எப்பொழுதுமே எல்லாரும் போட மாட்டாங்க. டெய்லி போடலாம்ல, இவ்வளவு குணம் இருக்கு இல்லையா? தெரியாதவங்க யாருமே இல்ல. ருத்ராட்சத்தை பத்தி கேட்டா அழகா சொல்லுவாங்க, சந்தனத்தை பத்தி கேட்டா அழகா சொல்லுவாங்க. ஆனா அப்புறம் அந்த துளசி மாலையை பத்தி கேட்டா அழகா சொல்றாங்க. அப்ப ஏன் டெய்லி போட மாட்டேங்கிறாங்க? அதுல ஏதாவது தீங்கு வந்துருமோ அப்படி பயம். ஏன் பயம்? அந்த தீங்கு வந்துருமோ? ஏன்னா அவங்க நடைமுறை வாழ்க்கை அப்படி இல்லை. இப்ப நடைமுறை வாழ்க்கை கூட அப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாலையை போட்டதுல பிரயோஜனம். அப்புறம் எப்பவுமே இந்த மாலையை கழுத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு, எந்த வேலை செய்யும் போது அந்த சத்தம் இதெல்லாம் நமக்கு எப்பவுமே ஒரு தூண்டுதல். நீ இப்படி, நீ இந்த மாதிரி, நீ சாமி, நீ சாமியா இருக்க, நீ சாமியா இருக்க, அந்த ஒரு ஒரு மணி அடிச்சு நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குது. அதுக்காக தாங்க இந்த சபரிமலைக்கு போறவங்க மாலை போடுறாங்க. இந்த 3 மாலையை போடுறது அதுக்காக தான். சிஸ்டர், இந்த துளசி மாலை, ருத்ராட்ச மாலை, சந்தன மாலை அணிந்து கொள்வதனால உடல் புத்துணர்வு அடைந்து நறுமணம் மிக்கதாக உடலுடைய நோய்களை தீக்கிறதுல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியா இருக்கிறதுன்னு சொன்னீங்க. இந்த மாலையை நம்ம அணிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், இது எப்பமா கழட்டி வைக்கலாமா? இல்ல சபரிமலை யாத்திரை போயிட்டு வந்த பிறகு இதை கழட்டி வச்சிடறாங்களா? இல்ல அதை எப்ப நம்ம அணிஞ்சுக்கிறது? இதுக்கு ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா, நெறிமுறைகள் இருக்குதா? நான் இப்ப குருசாமி மாலை போட்டுக்கிட்ட பிறகு நாமெல்லாம் மாலையை கழட்டிக்கலாமா? இந்த மாலையை எப்பெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் சிஸ்டர்? சாதாரணமா இந்த மாலை போடணும் அப்படின்னா அது ருத்ராட்ச மாலையா இருக்கட்டும், துளசி மாலையா இருக்கட்டும், சந்தன மாலையா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம போடணும்னா நம்ம வாழ்க்கையில பிரம்மச்சரியமா இருக்கணும். நம்ம அப்புறம் உணவுல கட்டுப்பாடு இருக்கணும், சாத்வீகமான உணவு கட்டுப்பாடு இருக்கணும் நமக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த மாலையை நம்ம குருசாமி மாலைக்கு போயிட்டு வந்து அவுத்துறாங்க, அதை நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம். அதனால நல்லா நம்ம அதை இவ்வளவு நாள் உடம்புல போட்டு அந்த தண்ணியில எல்லாம் குளிச்சது கொஞ்சம் நம்ம அதை கொஞ்சம் நல்ல தண்ணியில கழுவி கொஞ்சம் நல்லா தொடச்சு காய வச்சு நம்ம எடுத்து வச்சு அடுத்த வருஷம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க டெய்லி போடணும்னா போடுங்க. ஆனா நம்ம வாழ்க்கை முறை சாத்வீகமா இருக்கணும் நமக்கு, அப்பனா நம்ம போட்டுக்கலாம். சாத்வீகம் இல்லாதவங்க நம்ம இது போட வேண்டாம். தூய்மையும் கடைபிடிக்கணும், நம்ம பிரம்மச்சரியமும் கடைபிடிக்கணும். நம்ம சிலர் கேட்பாங்க, சிஸ்டர் இந்த மாலையை எப்படியே போட்டுக்கிட்டு அப்புறமே நம்ம அவுத்து வச்சு காலையில திரும்ப எடுத்து போடலாமா, அப்புறம் தூங்கும் போது கவுட்டு வைக்கலாமா? அது நம்ம மனசாட்சிக்கே நமக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இல்லைங்களா? அது எப்பவுமே நம்ம போடணும்னா நம்ம அது வாழ்க்கையே அப்படியா இருக்கணுங்க. ஏன்னா இப்ப நம்ம ஒரு பொருளை பகலெல்லாம் போடுறோம், நைட்டு அவுத்து வைக்கிறோம், திரும்ப காலையில எடுத்து போறோம். அப்ப அதனுடைய எஃபெக்ட் என்ன? ஒரு யாமம் அப்படின்னாலே 24 hours தான். 24 hours தான் இது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ ஒரு டாக்டர் கூட மருந்து கொடுக்குறாங்க, 6 நாள் சாப்பிடுங்க. ஆனா 3 நாள்ல நோய் சரியாயிடுது. ஆனா அந்த 3 நாள் நம்ம விட்டுடுவோம், அடுத்த 3 நாளை விட்டுடுவோம். ஏன்னா நோய் சரியாச்சு, இனி எதுக்கு நான் மாத்திரை சாப்பிடணும்? அப்ப என்ன டாக்டர் என்ன முட்டாளா என்ன? நமக்கு 6 நாள் அவருக்கு தெரியும், 3 நாள்லே குணமாயிடும்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் ஏன் ஒரு 6 நாள் மாத்திரை கொடுக்குறாங்க? ஏன்னா இந்த 3 நாள்ல நம்ம நோய் நல்லானாலும் அந்த பாடி கொஞ்சம் செட் ஆகி திரும்ப அந்த கிருமி நம்மளை அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த 3 நாள் அடுத்த 3 நாள் ஒரு ப்ரிகாஷன். அதுக்கு நம்ம மோஸ்ட்லி எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, அதிகபட்சம் என்ன பண்றாங்கன்னா, நோய் நல்லாச்சுன்னா மருந்தை விட்டுடுறாங்க. அப்படி விடக்கூடாது. ஏன்னா அந்த கிருமிகள் முழுக்க சாவணும், திரும்ப அந்த கிருமி நம்மளை அட்டாக் பண்ணாம இருக்கணும். அதுக்காக இவ்வளவு ஒரு கோர்ஸ் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி 24 hours தான் நம்ம பாடியினுடைய சைக்கிள் ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப தூக்க கூட ஒரு நாளைக்கு நம்ம 6 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றோம். அந்த 6 மணி நேரத்துக்கு அதிகமா தூங்கிட்டோம்னா திரும்ப 6 மணி நேரம் தூங்கணும். அப்பதான் இல்லைன்னா நீங்க பாத்திருக்கீங்களா, தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். தூங்கி வளைஞ்சுக்கிட்டே. ஏன்னா
6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டீங்க. திரும்ப டைம் இருக்கே, இன்னைக்கு என்ன வேலை, கொஞ்ச நேரம் கூட படுப்போமே அப்படின்னு படுத்தீங்கன்னா அடுத்த 6 மணி நேரம் தூங்கினாதான் நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க. இது ஒரு சைக்கிள். அதனால இத போடணும்னா நம்ம வாழ்நாள் முழுக்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா ரொம்ப நல்லது. அப்படி வாழும் பொழுதுதான் இது எஃபெக்டிவா இருக்கும் இந்த மாலை போடுறதுல. இல்லைன்னா சபரிமலைக்கு போகும்போது போடுங்க, போயிட்டு வந்தோடனே அதை சுத்தப்படுத்தி கழுவி தொடச்சி கொஞ்சம் வெயில வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் திரும்ப போடுங்க. ஆனா அந்த மாதிரி வாழ்ந்தா போடுங்க. அப்போதான் அதுக்கு குணம் இருக்கு, அதனுடைய எஃபெக்ட் நம்ம பாடியில இருக்கு. ஏன்னா இந்த உடல் நல்லா இருந்தா தானே நமக்கு மலைக்கே போக முடியும். உடல் நல்லா இருந்தா தானே இறைவன் இடத்துல நம்ம போக முடியும். இந்த உடல் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இந்த உடலுக்கு இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாமே நம்ம போடுறது. சரி சிஸ்டர், இப்போ மாலைகளை பத்தி அழகா சொன்னீங்க. இந்த துளசி மாலை, ருத்ராட்ச மாலை, சந்தன மாலைகள் தனித்தனியா போட்டுக்கலாமா? ஏதாவது ஒரு மாலை போட்டுட்டு 2 மாலை விட்டுறலாமா? இல்லை எல்லா மாலையுமே போட்டிருக்கலாமா? இதெல்லாம் கிடைக்குமா? இல்லை கிடைக்கிறது அரிதா? ருத்ராட்சம் நமக்கு கிடைக்கிறது ஈஸி தான். ஆனா நம்ம மோஸ்ட்லி மலைக்கு போறவங்க ருத்ராட்ச கொட்டை தான் மாலையா போடுறாங்க. அதுல வெள்ளி இல்ல சிலர் தங்கம் இல்லைங்களா, அது பாருங்க வெள்ளி கட்டி கில்ட்டு கட்டி தங்கம். ஏன்னா இந்த சொல்றாங்க இல்லையா, இந்த சாமி ஐயப்பனை கூட பஞ்சலோகம். இந்த குழந்தைங்களை கூட நீங்க பாத்தீங்கன்னா கம்மல் போடுறாங்க தங்கத்துல, வெள்ளியில இடுப்புக்கு கட்டுறாங்க, கொலுசு போடுறாங்க. ஏன்னா இந்த 5 புலன்கள் நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. அந்த 5 புலன், அந்த பஞ்ச லோகங்கள் அப்படிங்கிறது. அப்ப அதுல அந்த வெள்ளி கட்டும் பொழுது அது அந்த வெள்ளியினுடைய எஃபெக்ட் நமக்கு கிடைக்குது. சின்ன குழந்தைங்களுக்கே அந்த தங்கத்தை உரசி வாயில வச்சு கொடுப்பாங்க. அதனாலதான் இதுக்கெல்லாம் இந்த பொருளுக்கெல்லாம் ரொம்ப விலையா இருக்குது. ஏன்னா உடலுக்கு இதெல்லாம் நன்மை செய்யக்கூடியது, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியது. நீங்க ருத்ராட்சம் போடுங்க, சந்தனம் போடுங்க. ஆனா துளசி ருத்ராட்சமும் ஒன்னா போடாம இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா இதுக்கு ரெண்டுக்குமே நல்ல எஃபெக்ட் இருக்கு. அப்புறம் சந்தனம் நம்ம டெய்லி வைக்கிறோம் இல்லையா, அப்ப அது ஓகே, அது நம்ம டெய்லி யூஸ் ஆகுது. இனி ஒரிஜினல் சந்தனம் இருந்தா சிலர் சாப்பிட கூட செய்யறாங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரிஜினலா இருந்தா, இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடாது. இது 3 நம்ம போடலாம், அதுல தப்பு கிடையாது. ஆனா 3ல இந்த ருத்ராட்சத்தை போடுங்க நீங்க, அப்புறம் சந்தனத்தை போடுங்க. ஆனா துளசி தனியா போட்டா அது எஃபெக்ட் கூடுதலாக இருக்கும். ஆனா மாலை நம்ம உடம்புக்கு தேவை. மாலை போட்டவங்க இந்த மாலை நம்ம உடம்புக்கு நல்லதுதான் செய்யுது. அது குருசாமி கையால போடும் பொழுது அதனுடைய மகத்துவம் அதுக்கு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம இந்த மாலையை பார்க்கும் சிலர்ல பாத்தீங்களா, இந்த கற்பூர பூஜை சரணம் போட்டதுக்கு அப்புறம் கற்பூர ஆராத்தி எடுக்கிறாங்க இல்லையா, அப்ப இந்த மாலையை எப்படி வச்சு கண்ணில் பண்றாங்க, மாலையை காட்டிட்டு கண்ணில் பண்றாங்க. ஏன்னா இந்த கற்பூர ஆரத்தி எடுக்கிறது கூட நோய், அந்த கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அந்த கற்பூரத்துல கூட. இப்ப இத துவாபரயுகத்துல பக்தி பயந்து நம்மள செய்ய சொன்னாங்க. அந்த காலத்துல படிப்பறிவு கம்மியா இருக்கு, விஞ்ஞானம் இந்த அளவுக்கு வளரல. இன்னைக்கு நம்ம ஏதாவது குழந்தைங்கிட்ட சொன்னா டக்குன்னு அவங்க போய் கூகுள்ல பாப்பாங்க இது கரெக்டா அப்படின்னு. சோ விஞ்ஞானம் வளர்ந்ததுனால இன்னைக்கு யாரையுமே நம்ம பயப்படுத்த முடியாது. அதனுடைய கருத்து நம்ம துவாபரயுகத்துல சொல்லும் பொழுது அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாததுனால அவங்களால அது ஏத்துக்கவும் முடியல. அதனால நம்ம பயப்படுத்தணும். நீ மாலை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணுனா அது பாவம், இப்படி எல்லாம் நீ பேசுனா அது பாவம். அந்த பயப்படுத்தி நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்க. அதுதான் பயபக்தின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஞான மார்க்கம் என்னன்னா புரிய வைக்கிறாங்க. புரிய வைக்கும் பொழுது நம்ம புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுட்டு செய்யும் பொழுது அது பெர்மனண்டா நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுது, அது நிரந்தரமா நம்மளால கடைபிடிக்க முடியுது புரியும் பொழுது. சோ நமக்கு ஞான மார்க்கம் புரிய வைக்கக்கூடிய மார்க்கம். பக்தி மார்க்கம் எப்படினாலும் நீ செஞ்சுதான் ஆகணும், இல்லைன்னா இப்படி நடக்கும், பயந்தாவது செய்யணும். பயந்தாவது செய்யணும், செய்யலைன்னா ஏதாவது நமக்கு நடந்துடுமோ, குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துடுமோன்னு பயந்து பயந்து செய்ய வேண்டியதா இருக்கு. ஆனா ஞான மார்க்கத்திலே நம்ம செய்யறோம் தான், ஆனா பயம் இல்லை. இறைவனுடைய அன்புல நம்ம செஞ்ச பக்தினால என்ன அர்த்தம்? தேச பக்தி, மாத்ரு பக்தி, பித்ரு பக்தி, தெய்வ பக்தி. பக்தினால அன்புன்னு அர்த்தம், பாவனை, அன்பு.
தேசபக்தி, தேசத்தின் மீதுள்ள அன்பு. மாதிரி பக்தி, அம்மா மீது இருக்கக்கூடிய அன்பு. பித்ரு பக்தி, அப்பா மேல இருக்கக்கூடிய அன்பு. ஈஸ்வர பக்தி, ஈஸ்வரன் மேல இருக்கக்கூடிய அன்பு. அப்ப அந்த அன்புங்கும் போது அங்க பயம் இருக்காது இல்லையா? அன்பு பயம் ஒன்னா இருக்குமா? இருக்காது. நம்ம அன்பால செய்யும் பொழுது அது நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக மாறுது, அது நிரந்தரமாக இருக்குது. அதனால்தான் இறைவன் நமக்கு ஞான மார்க்கத்துல புரிய வைக்கிறாரு. நீங்க எல்லாம் செய்யுங்க, மலைக்கு கூட நீங்க போங்க, ஆனா புரிஞ்சுட்டு போங்க. மாலை போடுங்க, ஆனா புரிஞ்சுட்டு போடுங்க. சாத்வீகமான உணவே அருந்துங்க, ஆனா புரிஞ்சுட்டு போடுங்க. புரிய வைக்கக்கூடிய மார்க்கம் ஞான மார்க்கம். பக்தி மார்க்கம் செய்ய வைக்கக்கூடிய மார்க்கம் பக்தி மார்க்கம். அது எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம். சரிங்க சிஸ்டர், இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பங்கு கொண்டு இவ்வளோ அழகா மாலைகள்ல எத்தனை விதமா இருந்தாலும் இந்த மாலைகள் எவ்விதமா நமக்கு உடலுக்கு, மனதுக்கு, ஆத்மாவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு ஒரு அழகான விளக்கம் அளித்தீங்க. நன்றி சிஸ்டர். நன்றி. நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீர்களா? மிகவும் அழகாக இந்த ருத்ராட்ச மாலை, சந்தன மாலை, துளசி மாலைகளுடைய மகிமைகளையும் அது நம்ம உடலுக்கும் ஆத்மாவிற்கும் எவ்விதமாக பயனுள்ளதாக இருக்கிறது, அதை நம்ம எப்பப்பெல்லாம் அணிஞ்சுக்கணும், எப்படி அணிஞ்சுக்கணுங்கிறத சகோதரி நமக்கு மிக எளிமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தார்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். ஐயப்பனின் மகிமையினை அறிந்து கொள்ளுவோம் வாருங்கள், ஆத்மாவின் ஜோதியினை உணர்ந்து கொள்ளுவோம் வாருங்கள்.